வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் ஹோல்டு வைப்பது சார்ந்து கடைசி நாள் குறித்து புதிய உத்தரவு வெளிவந்திருக்கிறது. என்ன வகையான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது, யாரெல்லாம் என்ன வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குறித்து முக்கியமான அறிவிப்பு கருவூலத்துறை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு அரசு பணியாளர்களின் தகவல் மேலாண்மை மற்றும் மேலும் சீர்படுத்தும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் தங்களுடைய சுய விவரங்கள் GBM 2.0 எனப்படும் புதிய தரவுத்தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. GBM 2.0 திட்டம் அரசு பணியாளர்களின் தகவல்களை ஒருங்கிணைக்கவும் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான அடையாளத்தை வழங்கவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக ஒவ்வொரு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியருக்கும் 11 இலக்கங்களை கொண்ட தனித்துவ அடையாள எண் வழங்கப்படும். இந்த எண் அவர்களின் சேவை விவரத்தை மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை ஒருங்கிணைக்க உதவும். இதற்காக IFHRMS என்ற போர்ட்டலில் உள்ள தனிப்பட்ட விவரத்தை சரிபார்த்து திருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெயர், பிறந்த தேதி, அலைபேசி எண், PF விவரத்தை துல்லியமாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் வங்கி கணக்கு எண், ஆதார் எண், பேன் அட்டை விவரங்கள் மற்றும் இமெயில் ID போன்றவை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியாளருக்கும் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவல்களில் பிழைகள் இருந்தால் அவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும். தகவல்கள் அனைத்தும் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டால் மட்டுமே அந்தந்த பணியாளருக்கு 11 இலக்க GBM அடையாள எண் உருவாக்கப்படும். எனவே சம்பளம் வழங்கும் அலுவலர்கள் மூலமாகவோ அல்லது தாமாகவே அனைத்து பணியாளர்களும் தங்களது விவரத்தை சரியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த பணி செய்வதற்கான கடைசி தேதி மார்ச் 31 என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேதிக்குள் தகவல்களை சரியாக பதிவேற்றம் செய்யாதவர்களுக்கு எதிர்காலத்தில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கருவூலத்துறை தெரிவித்திருப்பதாவது, GBM 2.0 தரவுத்தளத்தில் முழுமையான மற்றும் பிழையற்ற தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டால் சம்பளம் மற்றும் இதர பணப்பலன்கள் தடையின்றி வழங்கப்படும். இதனால் பணியாளர்கள் சம்பள விநியோகத்தில் தாமதம் போன்ற பிரச்சனையை தவிர்க்க முடியும். மொத்தத்தில் இத்திட்டம் அரசு ஊழியர்களின் தகவல்கள் நிர்வாகத்தை டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தும் முக்கியமான முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அனைத்து அரசு ஊழியர்களும் மற்றும் ஆசிரியர்களும் இதனை மிகுந்த கவனத்துடன் எடுத்துக்கொண்டு குறித்த காலக்கெடுவுக்குள் தங்களது விவரத்தை சரியாக பதிவேற்றம் செய்வது அவசியம். அதாவது 31/3/2026க்குள் தங்களது தனிப்பட்ட தகவல்களை சரிபார்த்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை இந்த கடைசி நாள் எக்ஸ்டெண்ட் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மாதிரி மாற்றங்கள் செய்யப்பட்டால் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.